ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்க போது சரியா பயாலஜிக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிடிஎஃப் ஃபைலில் உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். சரியா, நீங்கள் ஒன் வேர்ட்ஸை கூட நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தா 2 மார்க்ஸு சரியா, 3 மார்க்ஸு, 5 மார்க் இது எல்லாத்தையுமே நம்ம என்னாச்சு பார்த்தா பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா, இல்லை இனிமேல் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படிங்கிறது நீங்கள் என்னாச்சு பார்த்தா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் எக்ஸாமுக்கு தான் நமக்கு பழைய பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து வரலை. ஆனால் பயாலஜி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து அதிகம். அதனால் இதில் இருக்க கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி எக்ஸஸாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் என்னாச்சு பார்த்தா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு பயோ பாட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இணை சேர்தலின் வகைகள் யாவை, சி மதிப்பு என்றால் என்ன, அதுக்கப்புறம் உயிரியல் அமைவு மற்றும் சூழ்நிலை அமைவு வேறுபடுத்துக சரியா, பயோடாப் அந்த எக்கோடாப், அதுக்கப்புறம் பார் அதாவது பிஏஆர் என்றால் என்ன, எஸ்எல்எஃப் என்றால் என்ன, உயிரி பூச்சி விரட்டி என்றால் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸில் கிடைமட்ட சூழலின் படம் வரைந்து எடுத்துக்காட்டில் விளக்குக, மடியத்தின் முக்கியத்துவத்தை விவரிக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உயிரி விழி திருத்தம் என்றால் என்ன, அதுக்கப்புறம் குளத்தின் வெப்ப அடுக்கு அமைவினை படத்துடன் விவரிக்கவும். கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை இல்ல விளைவு என்றால் என்ன, பசுமை இல்ல வாயுக்கள் யாவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காற்று மகரந்த சேர்க்கை மலர்களில் காணப்படும் பண்புகள் யாவை, முழுமையற்ற ஒழுங்குத்தன்மை எடுத்துக்காட்டுடன் விளக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. அதுக்கப்புறம் உணவு வலையை எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும், அதன் முக்கியத்துவத்தை எழுதவும். செயற்கை விதைகள் என்றால் என்ன, அதன் நன்மைகளை விவரிக்கும். இது வந்து என்னென்னா பயோபாட்னிக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது. அடுத்து பயோசுவாலஜி நம்ம என்னாச்சும் பார்த்தா பார்க்கலாம். அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க்கு பார்த்துடலாம் சரியா. இனசெல் உருவாக்கம் வரையறுக்கவும், கருக்கொலை சிசுக்கொலை வேறுபடுத்துக, மரபணு குறியீடு என்றால் என்ன, அதுக்கப்புறம் சூப்பர் பக் வரையறுக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உடல் செல் மரபணு சிகிச்சை மற்றும் இன செல் மரபணு சிகிச்சை வேறுபடுத்துக, பிறப்பு வீதம் இறப்பு வீதம் வேறுபடுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக நீங்கள் எழுதுவீங்க, நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் விந்து செல்லின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறிக்கவும். அதுக்கப்புறம் உயிரிய தீர்வு என்றால் என்ன, உயிரிய தீர்வில் பங்கேற்கும் ஏதேனும் ஒரு நுண்ணியின் பெயரை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மண்ணின் தோற்றம் என்றால் என்ன, மண்ணின் பணிகள் ஏதேனும் 2 எழுதுக, தான் தோன்றல் கோட்பாட்டினை எழுதுக. அதுக்கப்புறம் மாசுபடுதலின் வகைகள் யாவை, இது வந்து என்னன்னு சொல்லி கம்பல்சரி கொஸ்டின், ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க சரியா. அதுக்கப்புறம் 5 மார்க்ஸில் குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் என்றால் என்ன, அதன் பயன்களை எழுதுக, மருத்துவ கழிவு என்றால் என்ன, அதன் மேலாண்மை மற்றும் கழிவிறக்கம் பற்றி எழுதுக, மனித மரபணு திட்டத்தின் இலக்குகள் யாவை, தடுப்பு மருந்துகள் என்றால் என்ன, அதன் வகைகளை கூறுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மனித மரபணு திட்டம் இருக்கு பாருங்க, எஸ்ஜிபி சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பாக நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு கொஸ்டின் வந்து நம்ம முடிச்சிட்டோம் சரியா. அதே மாதிரி இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது எதுக்காகனா, நீங்கள் ரிவைஸ் இப்போ நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இருக்கும் சரியா. ஆகா, நம்ம படித்த கொஸ்டின்ஸ்லாம் இவ்வளோ வந்திருக்கு கேட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் படிக்காத கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக இதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும். பல்கூட்டு அல்கீல்கள் வரையறுக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதாவது டிஃபைன் மல்டிபிள் அல்கீல்ஸ். அதுக்கப்புறம் மரபணு மாற்றத்துக்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்களின் பெயர்களை குறிப்பிடுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூட்டு பரிமாணம் என்றால் என்ன, ஆற்றல் பிரமிட் எப்பொழுது நேரானவை, காரணம் கூறுக, முதல் நிலை அறிமுகப்படுத்தலையும் 2ஆம் நிலை அறிமுகப்படுத்தலையும் வேறுபடுத்துக, மனித ஆரோக்கியத்திற்கு காரணமான உடல் நீர்மங்களின் பெயர்களை தருகன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மார்க்ஸு மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை எழுதுக, இது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, வெருளா போன்ற நுண்ணுயிர்களை வளர்ப்பதற்கு என்ன பொருட்களை பயன்படுத்துவாய். அதுக்கப்புறம் கிளாடோடு அப்புறம் மற்றும் பில்லோடு உதாரணத்துடன் வேறுபடுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வணிக வேளாண் காட்டு வளர்ப்பு மூலம் வளர்க்கப்படும் 4 தாவர எடுத்துக்காட்டுகளை தருக, நுண்ணோக்கி வழி காணும் சூழின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறிக்கவும் சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி டயக்ராம் வந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து பார்ட்ஸ் வந்து நோட் பண்ணணுங்கிறதுக்கு ப்ரெசன்டேஷன் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை தயவுசெய்து பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 19வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். வித்துருவாக்கத்தில் உள்ள படிநிலைகளை விவாதிக்கவும், ஓங்கு மறைதலை
எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும். சரியா? அதுக்கப்புறம் லாஸ்ட் 5 மார்க்கு தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கைகளை விளக்குக, வழிமுறை வளர்ச்சிகளின் வகைகளை விளக்குக. சரியா? இதெல்லாம் படிச்சிட்டிங்களா? இதெல்லாம் நம்ம எழுதிருக்கோம். இதெல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம எழுதிருவோமா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணுங்க. அடுத்து பயோசுவாலஜி பார்க்கலாம். கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன? அதுக்கப்புறம் பனிக்குட துளைப்பு என்பது யாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புரத சேர்க்கை மையக்கருத்தை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. தடுப்பு மருந்து எனப்படுவது யாது? இணை மரபற்று போதல் என்பது யாது? உயிரிய உருப்பெருக்கம் என்ற குறிப்பிடுவது யாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின். திடீர் மாற்ற கோட்பாட்டின் சிறப்பு பண்புகளை எழுதுக. நுண்ணுயிரிய எரிபொருள் கலன் பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. உடற்செல் மரபணு சிகிச்சையை இனசெல் மரபணு சிகிச்சையிலிருந்து வேறுபடுத்துக. உயிரிய பல்வகைத்தன்மை இழப்பதற்காக ஏதேனும் 5 காரணங்களை பட்டியலிடுக. அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின், அதாவது கிரியேட்டிவ் கொஸ்டின் கிடையாது, நல்லா கவனிச்சுங்க. ஒரு சாதாரண ஆணுக்கும் அதுக்கப்புறம் ஹிமேலிய கலப்புற்ற ஒரு பெண்ணுக்கும் இடையே திருமணம் நடைபெற்றால் F1 மற்றும் F2 முடிவுகள் எவ்வாறு இருக்கும்? ஓட்ட விளக்கப்படம் வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா தெளிவாக கேட்டுங்க. இது வந்து கம்பல்சரி கொஸ்டின். அதனால் இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் எழுதுவீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் நினச்சி பார்த்துங்க. சரியா? அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் பாருங்கள். மனிதனில் கருவுறுதல் செயல்முறையை விளக்கி பல விந்து செயல்களால் கருவுறுதல் எவ்வாறு தடுக்கப்படுகிறது என்பதை விளக்குக. அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஜோக்கப் மற்றும் மோனோட் வழங்கிய லேக் ஓப்ரான் மாதிரியை விளக்குங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் இம்னோகுளோபின் அமைப்பை தகுந்த படத்துடன் விளக்குக. மண்ணின் பண்புகள் பற்றி தொகுத்து எழுதுக. அதாவது இந்த மாதிரி டயக்ராமுக்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. சரியா? ஜுவாலஜி பாட்னி டயக்ராம் கொஸ்டின்ஸ் மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அந்த வீடியோ வேணுமா வேணாமாங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக, அதாவது இதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. ஏன்னா நமக்கு இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதிகம் அதிகம். கீழ்கண்ட விவரங்களை கொண்டு ஒரு பிரமிட் வரைந்து அது எந்த வகையை சார்ந்தது என எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உயிரினங்களின் எண்ணிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. பருந்து 50, தாவரங்கள் வந்து 1000, முயல் மற்றும் எலி வந்து 250 + 250, பாம்பு மற்றும் ஓணான் வந்து 100 + 50. சரியா? இதை பிரமிட் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். அதை பார்த்துங்க. மண் வளத்தை மேம்படுத்துவதில் நுண்ணுயிரி உட்செலுத்திகள் எவ்வாறு பயன்படுகின்றன? இயற்கை வேளாண்மையின் வரையறையை தருகன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3 மார்க்கில் டப்பீடத்தின் பணிகளை பட்டியலிடுக. தவறுதலாக பொருள்படும் மற்றும் பொருளுணர்ந்தாத சடுதி மாற்றத்திற்கு இடையான வேறுபாடு என்ன? இதுக்கப்புறம் BBR 322 என்னும் வார்த்தையிலிருந்து நீவீர் அறிந்து கொள்வது என்ன? கார்பன் கவரப்படுதல். சரியா? மற்றும் சேகரித்தல், அதாவது CSS என்றால் என்ன? முக்கியமான கொஸ்டின். புவி வாழிடம் மற்றும் செயல் வாழிடம் ரெண்டையும் வேறுபடுத்துன்னு கொடுத்துருக்காங்க. முக்கியமான 3 மார்க் கொஸ்டின்ஸு. சரியா? 19th கொஸ்டின் கம்பல்சரி பார்த்துங்க. அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். கருவுராக்கணி பற்றி விரிவான தொகுப்பு தருக. அதன் முக்கியத்துவம் பற்றி சேர்க்க. முழுமை பெறா ஒழுங்குத்தன்மை மற்றும் இணை ஒழுங்குத்தன்மையை வேறுபடுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகளை எழுதுக. நறுமண பொருட்களின் அரசன் அரசி யாவை? சரியா? அவற்றின் பயன்களை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பயோசுவாலஜி பார்க்கலாம். பயோசுவாலஜி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு கடினமாக இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் என்னாச்சு போது நல்லபடியாக ஃபாலோ பண்ணிங்க. கன்னி இனப்பெருக்கம் என்றாலும் எடுத்துக்காட்டு இருந்திருக்க. வாடகை தாய்மை என்றால் என்ன? அதுக்கப்புறம் குறியீட்டு இலையிலிருந்து வார்ப்புரு இலையை வேறுபடுத்துக. லாமார்க்கின் பெறப்பட்ட பண்பு கோட்பாட்டினை தவறென நிரூபித்தவர் யார்? எவ்வாறு நிரூபித்தார்? நெக்ஸ்ட்டு யானைக்கால் நோயின் அறிகுறிகளை எழுதுக. மரபணு சிகிச்சை என்றால் என்ன கொடுத்துருக்காங்க. அடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸில் 19th கொஸ்டின் கம்பல்சரி. கருக்கொலை மற்றும் சிசுக்கொலை வேறுபடுத்துக. சுய தடை காப்பு நோய் என்பது திசை மாற்றப்பட்ட தடைக்காப்பு துலங்களாகும். நியாயப்படுத்துக. உயிர் எதிர்ப்பொருள் எதிர்ப்புத்திறன் எப்பொழுது உருவாகிறது? இறப்பு வீதத்தை பிறப்பு வீதத்திலிருந்து வேறுபடுத்துக. சரியா? அதுக்கப்புறம் கம்பல்சரி கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு ஜுவாலஜியில் கேட்குறாங்க. போன கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. XY குரோமோசோம் வகை பால் நிர்ணயத்தில் ஆண் உயிர்கள் ஒரு X குரோமோசோமின் பெண் உயிர்கள் 2 X குரோமோசோம்களையும் கொண்டுள்ளன. பாலினத்திற்கு இடையேயான அந்த அளவீட்டு வேறுபாட்டினை உயிரினம் எப்படி ஈடு செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. சரியா? அதுக்கப்புறம்
5 மார்க்ஸில் மனித அண்டசெல்லின் அமைப்பை படத்துடன் விவரிக்கவும். மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்கள் யாவை? சரியா, ரைட் தி சேலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப், அதாவது இதை தான் சொன்னோம், HGPன்னு சொல்லுவோம், ஹியூமன் ஜெனிமோ ப்ராஜெக்ட். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் இம்யூனோகுளோபின் அமைப்பை தகுந்த படத்துடன் விவரிக்க. அதுக்கப்புறம் கதிரியக்க கழிவு மேலாண்மை குறித்து கட்டுரை வரைகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, அதே மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்காக கொடுத்துருக்குறோம். இந்த PDF ஃபைலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. இந்த 5 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வந்து இதில் கொடுத்துருக்கோம். சரியா, இந்த 5 பப்ளிக் கொஸ்டின் பேப்பரை தாண்டி நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் இதில் இருக்க கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய கொஸ்டினை பாருங்கள். கண்டிப்பாக இதில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.